ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு GitHub உள்ள ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு அது எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் GitHub அக்கௌண்ட் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிலனா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம நார்மலாக வந்து GitHub உள்ளே ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணிவிட்டு அது எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறதுன்னு, அதாவது ஒரு ப்ராஜெக்டாக நம்ம பண்ண ஒர்க் A to Z அதில் வந்து எப்படி மற்றவங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறதுன்றத காமிக்க போகிறோம். பட் இதில் டிஸ்ப்ளே ஆகிறது A to Z எப்படி டிஸ்ப்ளே ஆகலாம், ஜஸ்ட் HTML CSS மட்டும்தான். ஒரு ப்ராஜெக்ட் உள்ள GitHub உள்ள இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக ஷோ ஆகிறது வந்து HTML CSS மட்டும்தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் அது வந்து ஒரு டிஸ்ப்ளே லாங்குவேஜ். தட்ஸ் இட். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு அப்படியே டிஸ்ப்ளே காட்டும், அவ்வளோதான். பட் நம்ம மற்றதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ். நம்ம ஒரு லாஜிக் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். பட் மற்ற சிஸ்டத்தில் அந்தோட ப்ரோக்ராமோட சாஃப்ட்வேர் இருக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட் இது ஒர்க் ஆகிறது ஒன்லி HTML CSS மட்டும்தான் இருக்கும். சில ட்ரிக்ஸ் இதில் சொல்கிறேன், எப்படி ஒர்க் ஆகும்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம நார்மலாக GitHub எப்பயும் போல் ஓப்பன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ரெபாசிட்ரிஸ்னு ஒன்று இருக்கும், இந்த லோட் ஆகிட்டு இருக்கேன். இது நான் ஆல்ரெடி போன வாட்டி பண்ண ரெபாசிட்ரிஸ். அது இப்போது இதில் பண்ணால் நம்மளுக்கு செட் ஆகுது, ஏன்னா அது ஆல்ரெடி 2 ஃபைல் இருக்குது. ஸோ நம்ம புதுசாக ஒரு ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நார்மலாக ப்ரொஃபைல் உள்ள போனதுக்கப்புறம் ரெபாசிட்ரிஸ், நெக்ஸ்ட் நியூ, நம்மளுக்கு என்ன நேம் வேணுமோ அது நம்மள ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நான் வந்து என்னோடய ரெஸ்யூம் வந்து ஒரு வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் நான் க்ரியேட் பண்ண வெப்சைட் இது. ஸோ என் பேரை போட்டு ரெஸ்யூம்லேயே நான் டைப் பண்ணலாம். அதாவது வேறு ஏதாவது இதேமாரி ஃபோல்டர் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. நீங்கள் நேம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ ஆப்ஷன் வச்சுட்டு ப்ரைவேட்டாக பப்ளிக்கான்னு கேட்கும். பப்ளிக் எல்லோரும் நம்ம பார்க்குற மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் அது க்ரியேட் ரெபாசிட்ரிஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ரிப்போர்ட் பண்ண போகிறோன்னா ஒரு ஃபோல்டரில் A to Z, ஏன்னா நீங்கள் 1 2 மிஸ் ஆனாலும் உங்கள் ப்ராஜெக்ட் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் எல்லாமே வச்சுருக்க மாதிரி பார்த்துங்க. பார்த்திங்கன்னா நான் ரெஸ்யூம் வெப்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் A to Z இமேஜ்லேருந்து எல்லாமே இருக்கும். அதுமாரி இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபோல்டர் உள்ள சப் ஃபோல்டர் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. நான் ட்ரை பண்ண வரையும் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இன்கேஸ் ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ ஃபோல்டர்ஸ் எல்லாம் அதுமாரி பார்த்துங்க. நான் A to Z இதில் இம்போர்ட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இப்போது செலக்ட் ஆள் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான் இது இருக்குன்னு. அதுமாரி இன்னொன்று என்னென்னா, டிஸ்ப்ளே ஆகிற ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் ஸ்டார்டிங் பேஜ் ஃபைல் நேம் பார்த்திங்கன்னா index.html இருக்கும். index.html அது இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அது டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபோல்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, இதான் மெயின். ஸோ இதுக்கப்புறம் உள்ளே எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ அப்லோடிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல் இருக்குல்ல, அது கொடுத்ததுக்கப்புறம் சூஸ் யுவர் ஃபைல்ஸ். இப்போ நான் செலக்ட் ஆல் கொடுத்து A to Z எல்லாம் இதில் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆல், ஓப்பன் கொடுத்தா இப்போது ஃபுல்லாக அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்லோடிங் ஆரம்பிச்சு 83 ஃபைல். ஒரு ஃபைலை பொறுத்து இருக்கும். என்னோட வந்து கொஞ்சம் இமேஜஸ் அதுமாரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு மேக்ஸிமம் 2 or 5 minutes நம்ம ஸ்டோரேஜ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதோட முடிஞ்சதில்லை, இது கடைசியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். 1 second லோடிங். ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் ஆஃப் ரெபாசிட்ரி சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிஸ்டம் இஷ்யூ, கீழே பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் கமிட் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே அந்த GitHub உள்ள அப்லோட் ஆச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த சேஞ்சஸ் கொடுக்கலனா எதுவும் ஆகாது. அப்லோட் ஆகிறது வேஸ்ட்டு தான். அப்லோட் வந்து ஒரு ஸ்டெப்பு தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ளே போய் பேஜஸாக கன்வெர்ட் ஆகிறது வந்து அந்த சேஞ்சஸ் கொடுத்தா தான் ஆகும். க்ரீன் கலரில் இப்போது ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, செட்டிங்ஸ் இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரைட் சைடு. ஸோ போனதுக்கப்புறம் இந்த பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே. பேஜஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு சேஞ்சஸ் பிரான்ச்சஸ் கீழே இங்கே இன்னொன்று இருக்கும், அதை மெயினாக கன்வெர்ட் பண்ணிடணும். சேவ் கொடுத்துட்டு
நெக்ஸ்ட்டு வந்து அதாவது இந்த லிங்காக க்ரியேட் ஆகிறதுக்கு அதே பேஜஸில் பார்த்தீங்கன்னா, அந்த GitHub பேஜஸ்ன்னு இருக்குல்ல, அது கீழே வந்து லிங்க் வந்து ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரேஜ் நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். மேக்ஸிமம் இது எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதே நம்ம இதே ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தால் ஆகிடும். ஸோ நீங்கள் அங்கேயும் டெஸ்ட் பண்ணிவிட்டு பட் இதை விட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காலாம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ பேஜை நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். 1 or 2 மினிட்ஸில் ஆகிடும் அது. இது அமைக்கிட்டேன். செகண்ட் பேக். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அதாவது அந்த பேஜஸ் ஜஸ்ட் மாறணும், அவ்வளோதான். அப்போ தான் அந்த லிங்க் வந்து ஷோ ஆகிருக்கும். திரும்பியும் பேஜஸை செக் பண்ணி பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா யுவர் விசிட் த லைவ் த லிங்க்கில் வந்துருச்சா. இந்த லிங்க் வந்து எப்படின்னா, அந்த கெட்டப் நேமு, இன்னொன்று வந்து ரெபாசிட்டரி, நம்ம என்ன ரெபாசிட்டரி நேம் கொடுத்தோமோ அதான் கடைசியில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுமாரி இந்த லிங்க் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண தான் பார்க்க முடியும். அவங்களாம் வந்து நம்ம கூகுளில் ஷோ ஆகுமா, இதெல்லாம் கூகுளில் ஷோ ஆகாது. நம்ம இந்த லிங்க் யாருக்கா இந்த ரெஸ்யூமில் போடும்போது ரெஸ்யூம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுக்காக ஒரு இது, அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த வெப்சைட் உள்ள லிங்க் உள்ளே போகும்போது நம்ம பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஸ்யூம் வந்து வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியால் பிளானிங்கில் பண்ணது இது. ஸோ இன்பில் நிறையா இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல. ஸோ நம்மளா ஓனாக க்ரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் இது பண்ணது. ஸோ மற்ற செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுது. நம்ம அபவுட் சர்டிஃபிகேட்ஸ், பேப்பர் பப்ளிஷிங். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். ப்ராஜெக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட்டு பேஜஸில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதுமாரி உங்களுக்கு பண்ணணுன்னு ஆசையாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ உங்களுக்கு கன்ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதுமாரி வெப்சைட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.